அனைவருக்கும் வணக்கம். இப்போது குரூப் 2 மெயின்ஸ் தேர்வுக்கு வந்துட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் லெட்டர் ரைட்டிங் கடிதம் வரைதல் அது எப்படின்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடாக நம்ம பார்ப்போம். சரிங்களா? நார்மலாக இப்போ கடிதம் வரைதல் ரிலேட்டடாக நம்ம லெட்டர் ஃபார்மேட் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ பார்க்க போகிற கடிதம் வரைதல்ன்றது இது எல்லாமே நம்ம பள்ளிக்கூடங்களில் நம்ம படிக்கும்போது நம்ம எழுதி பழகின ஒரு விஷயந்தான். சரிங்களா? இப்போ ரொம்ப நாள் ஆனதுனால அது எல்லாத்தையுமே நம்ம மறந்துருப்போம். சரிங்களா? அதை இப்போ நம்ம ஒரு தடவை அப்படியே ரிவிஷன் பண்ணி பார்த்துருப்போம். சரிங்களா? இப்போ கடிதம் வரைதலில் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அவங்களுக்குள்ளார எப்படி கடித பரிமாற்றங்கள் நடக்குது, அது எந்த வகையான நடைமுறைகளை பின்பற்றுறாங்க அப்படின்றது தான். சரிங்களா? அதாவது கண்டென்ட் அப்படின்றது இதில் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கிடையாது. அது என்ன அப்படின்னா கண்டென்ட் கொடுக்குறது எல்லாருக்குமே கொடுத்துருவீங்க, அது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஃபார்மெட், அந்த லெட்டர் ஃபார்மெட், அந்த கடித நடைமுறை எப்படி அப்படின்றது தான். அது நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டால் போதும். வழக்கமாக போல் அனுப்புனர் பெறுனர் அந்த மாதிரி தான். சரிங்களா? மரியாதையான வார்த்தைகளை பயன்படுத்துறது, அதே மாதிரி அந்த தேதிகள் குறிப்பிடுறது, எந்த இடம், எந்த அலுவலகம், எந்த அந்த மாதிரி விஷயங்களை கடிதத்தில் எந்த இடத்துல குறிப்பிடுறது, இதை பார்த்துக்கிட்டோம்னா போதும். சரிங்களா? மற்றபடி இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. யூஸ்வலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது எழுதுறது தான். சரிங்களா? இப்போ கடிதம் வரைதல் பாருங்கள், கடிதம் 1, 2, 3ன்னு கொடுத்துருக்கு. அதாவது இது ஒன்றும் டைப் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்றது கிடையாது. சரிங்களா? இது வந்து அந்த மரியாதையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறத வச்சு அதை 3 விதமாக சொல்கிறது. மற்றபடி இது ஒன்றும் கிடையாது. சரிங்களா? இது எல்லாமே ஒரே மாதிரியான லெட்டர்ஸ் தான். சரியா? இப்போ அதில் பாருங்கள், கடிதம் 1ன்னா உயர்நிலை அலுவலர் கீழ்நிலை அலுவலருக்கு கடிதம் எழுதுகிறார். இப்போ உயர்நிலை அலுவலர் அப்படின்னா நம்ம கலெக்டர் இருக்கார். கலெக்டர் வந்து ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிற ஒரு பிடிஓவுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறாரு. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்துட்டு அவர் பிடிஓவை மரியாதையாக ஐயா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையாக கூப்பிடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் கலெக்டர் உயர்ந்த பதவியில் இருக்கார். பிடிஓ அவர் கீழே இருக்கிற கீழ்நிலை இடத்துல ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கவர். என்ன வேலை, என்ன விஷயத்தை கலெக்டர் குறிப்பிட விரும்புகிறாரோ அதை மட்டும் அந்த இடத்துல அவர் சொன்னால் போதும். அனுப்புனர் பெறுனர் அதை போட்டுட்டு யாருக்கு சொல்ல போகிறோம் அப்படின்றத விஷயத்தை சொன்னால் போதும். சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்கள், கீழ்நிலை அலுவலர் டு உயர்நிலை அலுவலர். இப்போ பிடிஓ வந்து கலெக்டருக்கு எழுதுகிறார். அப்படி கலெக்டர் கொடுத்ததுக்கு ஒரு பதில் எழுதுறாரு அப்படின்னா மதிப்பிற்குரிய ஐயா அப்படின்னு போட்டு என்ன கலெக்டர் என்ன பதில் கேட்டாரோ அந்த தகவலை சொல்லி மரியாதைக்குரிய பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன், சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரியாதைக்குரிய வார்த்தைகளை பிடிஓ வந்து கலெக்டருக்கு எழுதையில் பயன்படுத்துவாங்க. சரிங்களா? அதை தான் நம்ம அந்த இடத்துல குறிப்பிடணும். அடுத்து அதே மாதிரி சமநிலை அந்தஸ்து அலுவலர்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா மதுரை கலெக்டர் வந்து சிவகங்கை கலெக்டருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. இவங்க 2 பேருமே ஈக்குவலான போஸ்டிங்கில் இருக்கிறவங்க. அப்போ அந்த இடத்துல இவங்க 2 பேருமே கலீக்ஸ். சரிங்களா? இவர் வந்து அவரை மரியாதையாக குறிப்பிடணும், இல்லை மரியாதை குறைவாக குறிப்பிடணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அன்பிற்குரிய, ஏன்னா 2 பேரும் ஒரே கேடட்டில் உள்ளவங்க தானே. அன்பிற்குரிய அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரை ஏதோ குறிப்பிட்டு அதை எழுதலாம். சரிங்களா? மற்றபடி அந்த லெட்டர் ஃபார்மட் அப்படின்றது இந்த மரியாதைக்குரிய வார்த்தைகளை பயன்படுத்துறதுலாம் வித்தியாசப்படுதே ஒழிய மற்றபடி எல்லாமே ஒன்று தான். சரியா? அடுத்து பாருங்கள், சுற்றறிக்கை சர்க்குலர் அனுப்புகிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போது குடியரசு தினம் விழா நடக்க போது அதுக்கு வந்து இப்போ கலெக்டரேட், இப்போ மதுரை மாவட்டம் கலெக்டரேட் இருக்குது. அங்கே வந்துட்டு குடியரசு தின அணிவகுப்பு, குடியரசு தின விழா நடக்க போகுது. அதுக்கு வந்து கலெக்டர் என்ன பண்ணுறாருன்னா எல்லா அங்கே பணியாற்ற அலுவலர்கள், அனைத்து துறை சார்ந்த அலுவலர்கள் எல்லாருக்குமே ஒரு சர்க்குலர் அனுப்புகிறார். இந்த மாதிரி 26ஆம் தேதி எல்லாரும் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்குலர் அனுப்புகிறாரு. இந்த சுற்றறிக்கை எதில் வித்தியாசப்படுது அப்படின்னா அந்த துறை சார்ந்த அலுவலர்கள் நான் இந்த சர்க்குலரை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணி திரும்ப கலெக்டர்கிட்ட கொடுக்கணும். சரிங்களா? அதில் தான் வித்தியாசப்படும். ரைட். அடுத்து பாருங்கள், அறிவிப்பு ஜென்ரலாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறது. சரிங்களா? இது நார்மலாக நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அடுத்து குறிப்பாணை அப்படின்னா மெமரண்டம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது ஆணையிடுறது. இப்போது ஒருத்தர் வந்து ஒரு ஊரில் ஒரு நபர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்துட்டு ஒரு மனு கொடுக்குறார். இந்த மாதிரி எங்கள் ஊரில் ஒரு ரொம்ப நாளாக அடிப்படை வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை, இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த ஊருன்னு குறிப்பிட்டு அதை அந்த துறை சார்ந்த அலுவலர்கிட்ட ஒரு மனுவாக கொடுக்குறார். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஊர் எந்த இடத்துல யாருக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்துட்டு அந்த அலுவலருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். சரிங்களா? இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு மனு வந்திருக்கு, அதை நீங்கள் உடனடியாக நேரடியாக போய் ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுக்குறாங்க. அதுதான் குறிப்பாணை அப்படின்றது. சரிங்களா? மெமரண்டம், குறிப்பாணைனா மெமரண்டம். சரிங்களா?
அடுத்து நேர்முக தேர்வு கடிதம், இது அரசாணை, இதெல்லாம் ஜிஓ தான். இப்போ இது நம்ம நிறையா பார்த்துருப்போம் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறபோது, ஒவ்வொரு ஜிஓவாக வந்துகிட்டு இருக்கும். இது எல்லாருமே பார்த்துருப்போம். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அடுத்து பாருங்கள், அந்த லெட்டர் ஃபார்மேட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மாவட்ட ஆட்சியர் மாவட்டத்தில் நடக்கும் போக்குவரத்து விதிமீறல்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு கடிதம். கலெக்டர் வந்துட்டு அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எஸ்பிக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. சரிங்களா? இப்போ இதில் ஒரு விஷயம் நம்ம முக்கியமாக பார்க்கணும். அது என்ன அப்படின்னா, இந்த பார்வை அப்படின்றது, இந்த இடத்துல இருக்கிற பார்வை. சரி, அதாவது இந்த லெட்டர் எழுதுறதுக்கு முன்னால் கலெக்டர் வந்துட்டு சென்னையில் போயிட்டு ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கார். சரிங்களா? அதில் வந்துட்டு எல்லா ஹையர் அஃபீஷியல்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸ் ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாருமே பங்கெடுக்கிறாங்க. இப்போ இதில் என்ன குறிப்பிட்டிருக்காரு பாருங்கள், இயக்குனரகம் காவல் ஆணையர் ஆணை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. சரிங்களா? அதாவது போக்குவரத்து விதிமுறைகள் சார்ந்து ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அதில் கலெக்டர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போக்குவரத்து விதிகளை வந்துட்டு சரிப்படுத்தணும், விதிமீறல்களை ஈடுபடுறவங்களுக்கு அபராதங்கள் சரியான முறையில் விதிக்கப்படணும், இது எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்கில் ஒரு முடிவு எடுத்து அதை எல்லா கலெக்டருக்கும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம மதுரை மாவட்ட கலெக்டர் வந்துட்டு இப்போ அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு மதுரைக்கு வர்றாரு. வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, நேரடியாக காவல் கண்காணிப்பாளர் மதுரை மாவட்ட எஸ்பிக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. சரிங்களா? அதில் என்னென்ன குறிப்பிடுறாருன்னு பாருங்கள். இப்போ சமீப காலத்தில் அது கண்டென்ட்டு. சரிங்களா? அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கலெக்டர் எஸ்பிகிட்ட வந்துட்டு இந்த மாதிரி போக்குவரத்து விதிமுறைகளை தடுக்கிறதுக்கு நம்ம மதுரை மாவட்டத்தில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடாக கண்டென்ட்டை எழுதி அவர் எஸ்பிக்கு அனுப்புகிறார். சரிங்களா? இப்போ இதில் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பார்க்குறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு யார், மாவட்ட ஆட்சியர் கடிதம் எழுதியிருக்கிறாரு. அனுப்புனரில் அவர் பேர், சிவகங்கை மாவட்டம்னா சிவகங்கை மாவட்டம்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பெறுநர். பெறுநர் யாருக்கு எழுதுறாரு, நம்ம எஸ்பிக்கு எழுதுறாரு. சரிங்களா? பொதுவாக அனுப்புனர் பெறுநர் அப்படின்றது கீழே மேலே கீழே அப்படி போடுவாங்க. ஆனால் யூஸ்வலாக அரசாங்க நடைமுறை அந்த லெட்டர்ஸில் வந்துட்டு இந்த இடது வலது இந்த பகுதியில் தான் இருக்கும். அனுப்புனர் இந்த பக்கம், பெறுநர் அந்த பக்கம். சரிங்களா? இப்போ நம்ம வந்துட்டு நிறையா லெட்டர் ஃபார்மெட்டை வந்துட்டு கூகுளில் நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்தாலே நிறையா ஃபார்மெட்ஸ் இருக்குது. மெமரண்டத்துக்கு இருக்குது, சர்க்குலர் இருக்குது, எல்லாத்துக்குமே நிறையா ஃபார்மெட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். இல்லை வெப்சைட்டில் போயிட்டு ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். எல்லாத்துக்குமே தகவல் இருக்குது. சரிங்களா? ரைட். இப்போ அதுக்கான அந்த லெட்டர் ஃபார்மெட்ஸையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், அனுப்புனர் மாவட்ட ஆட்சியர், பெறுநர் மாவட்ட கண்காணிப்பாளர், இந்த தகவலை இங்கே கொடுத்துட்டோம். அடுத்து பாருங்கள், நடப்பு கணக்கு எண். சரிங்களா? இதை வந்து இப்போ கடிதத்தில் கொடுக்கும்போது நம்ம நடுவில் தான் இந்த இடத்துல கொடுக்கணும். மேலே அனுப்புனர் பெறுநர் போட்டு நடுவில் இந்த நடப்பு கணக்கு எண், அடுத்து எந்த நாள் அப்படின்றத எங்களுக்குள்ளே குறிப்பிடணும். சரிங்களா? இந்த நடப்பு நாக்கா எண் அப்படின்னா நடப்பு கணக்கு எண் 140 அந்த வருஷம் 2022 அந்த வருஷத்தை வந்துட்டு அதில் கொடுக்குறோம். சரிங்களா? இது எதுக்காக அப்படின்னா, இந்த எண்ணெலாம் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு நம்பர் சீரீஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு தான். இப்போ இந்த நம்பரை எடுத்தோம்னா இது ரிலேட்டடாக பார்த்தோம்னா இந்த லெட்டர் சார்ந்த தகவல்கள் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா லெட்டர்ஸுமே இதில் இருக்கும் அப்படின்றத நம்ம உடனடியாக எடுத்து பார்க்குறதுக்காக தான் இந்த எண்களை அரசாங்க நடைமுறைகளில் பின்பற்றுறது. நடப்பு கணக்கு எண். சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்கள், ஐயா அம்மையர். சரிங்களா? இதெல்லாம் மரியாதைக்குரிய வார்த்தைகள். நம்ம வழக்கமாக லெட்டர்ஸில் வந்துட்டு நம்ம பயன்படுத்துகிறது ஐயா அம்மையர், இல்லை ஐயா அம்மா, இந்த மாதிரி எதுனாலும் பயன்படுத்தலாம். இல்லைனா ஐயா அவர் ஆனாக நமக்கு நல்லா தெரிஞ்சவர் அப்படி இருக்கார் அப்படின்னா ஐயா அப்படின்னு கூட நம்ம பயன்படுத்தலாம். சரிங்களா? வழக்கமாக இது ஐயா அம்மையர் அப்படின்னு போட்டுட்டோம்னா அது ஒரு சரியான நடைமுறையாக இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், பொருள். இந்த கடிதத்தில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்றது இந்த பொருளை பார்த்தாலே நமக்கு அது புரிஞ்சிடணும். இந்த இடத்துல வந்து ஷார்ட்டாக கொடுத்துடணும். இந்த கடிதத்தில் இதுதான் இருக்க போகுது அப்படின்றத இந்த இடத்துல நம்ம கொடுக்குறோம். போக்குவரத்து ஒழுங்கு நடவடிக்கை, சாலை விதிமீறலை தடுக்க தேவையான நடவடிக்கை எடுத்தல், அதை தான் இந்த இடத்துல குறிப்பிடுறோம். சரிங்களா? அடுத்து பார்வை. இந்த லெட்டரை அவர் ஏன் எழுதினாரு, இந்த லெட்டரை எழுதுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத இந்த இடத்துல பார்வை. சரிங்களா? ஏன்னா அங்கே இயக்குநரகத்தில், காவல் இயக்குநரகம் சென்னையில் நடந்த மீட்டிங்கில் இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க. இப்போ அங்கேருந்து எல்லா மாவட்ட கலெக்டர்களும் அந்தந்த மாவட்டத்துக்கு போனதுக்கப்புறம் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற எஸ்பிக்கு இது இந்த தகவலை அறிவுறுத்துகிறாங்க. சரிங்களா? அதுதான். அடுத்து பாருங்கள், அடுத்து அப்படியே கீழே என்ன அதில் என்ன சொல்ல வர்றாரோ அதை அப்படியே எஸ்பிக்கு தெரியப்படுத்துறது. கீழே மாவட்ட ஆட்சியர் சிவகங்கை மாவட்டம், சரிங்களா, போட்டு மேலே சீல் வச்சு சைன் பண்ணிடுறது. அவ்வளோதான். சரிங்களா? பொதுவாக
இது வந்து மாவட்ட ஆட்சியர், அது எந்த ஊர் எந்த மாவட்டம் அப்படின்றது கீழே இருக்கணும், அவங்களோட கையொப்பம் அப்படின்றது மேலே இருக்கணும். சரிங்களா, அவ்வளோதான். இதுதான் அந்த ஃபார்மட். சரிங்களா, இப்போ இது வந்து உயர்நிலை அலுவலர், நம்ம கலெக்டர் வந்துட்டு எஸ்பிக்கு கடிதம் எழுதுறது. சரியா, அடுத்து ஒன்று பாருங்கள். வளர்ச்சி பணிகள் குறித்த அறிக்கை வட்டார வளர்ச்சி அலுவலர் மாவட்ட ஆட்சியருக்கு வரைவு தயார் செய்தல். சரிங்களா, அதாவது நம்ம பிடிஓ அவர் வந்து மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு தகவல் கொடுக்குறார். யூஸ்வலாக மாவட்ட ஆட்சியர் இதுக்கு முன்னால் பிடிஓட்ட ஒன்று கேட்டிருக்காரு, இந்த தகவல் என்னாச்சு, இதை வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க, எனக்கு பதில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் ஆணையிட்டிருக்கார். அதுக்கு பிடிஓ வந்து பதில் எழுதுறார். சரிங்களா, வளர்ச்சி பணிகள் குறித்த அறிக்கை, சரி அதை கேட்டிருக்காரு, அதுக்கு என்ன பதில் அப்படின்றத பிடிஓ கலெக்டருக்கு கொடுக்குறாரு. அதே மாதிரி தான் அனுப்புனர் யார், பிடிஓ வந்துட்டு கலெக்டருக்கு அனுப்புனருக்கு அவர் பேர், அடுத்த பெறுநரில் மாவட்ட ஆட்சியர் சிவகங்கை மாவட்டம், அந்த தகவல் இருந்தால் போதும். அதே மாதிரி நடப்பு கணக்கு எண், இது மையப்பகுதியில் இங்கனுக்குள்ளே வரணும். நாள் அதுதான். மதிப்பிற்குரிய ஐயா அம்மையர், இப்போது இவர் வந்து கீழே இருக்கிற அலுவலர், கீழ்நிலை அலுவலர் பிடிஓ, கலெக்டரு உயர்நிலை அலுவலர். அப்போது இந்த இடத்துல அவர் குறிப்பிடும்போது மதிப்பிற்குரிய ஐயா அம்மையர், சரிங்களா, இல்லை அம்மா அப்படி அந்த மாதிரிக்கு குறிப்பிடணும், மரியாதைக்குரிய வார்த்தைகள். சரியா, பொருள் வளர்ச்சி பணி அறிக்கை 2021-22 ஆண்டு மேற்கொண்ட வளர்ச்சி பணிகளை சமர்ப்பித்தல். சரிங்களா, சமர்ப்பித்தல். அவர் என்ன கேட்டிருந்தாரோ அந்த தகவலை இதில் கொடுத்துருக்கார். சரியா, அடுத்து பார்வை நடப்பு கணக்கு எண் 156 2022, நாள் 12/12/2022. சரிங்களா, அதாவது கலெக்டர் வந்து நம்ம பிடிஓ கிட்ட தகவல் கேட்கும்போது இந்த எண்ணை பயன்படுத்தி தகவல் கேட்டிருக்காரு. சரிங்களா, அப்போது கலெக்டரு பிடிஓ வந்துட்டு திரும்ப கலெக்டருக்கு தகவல் கொடுக்கும்போது, ஐயா நீங்கள் இந்த எண்ணில் குறிப்பிட்ட ஒரு தகவல் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, அதை தான் நான் இதில் சொல்ல வர்றேன் அப்படின்றத இந்த பார்வை அப்படின்ற இடத்துல இதை குறிப்பிடணும். சரிங்களா, ரைட். அடுத்து பாருங்கள், அதில் என்ன தகவல் குறிப்பிடுறாரு, என்ன தகவல் சொல்ல வர்றாரு, அதை வந்துட்டு இந்த இடத்துல குறிப்பிடுறோம். கடந்த ஒரு நிதியாண்டில் உள்ள பள்ளிகள் சீரமைப்பு பணிகள், குடிநீர் தொட்டி அமைத்தல், கண்மாய்கள் தூர்வாரும் பணிகள் போன்ற அத்தியாவசிய பணிகளுக்காக சுமார் 200 கோடி செலவிடப்பட்டு திட்டம் நிறைவேற்றப்பட்டது. சரிங்களா, இந்த திட்டத்தில் என்ன செஞ்சீங்க, எவ்வளோ செலவு பண்ணீங்கன்றதை கலெக்டர் கேட்டிருக்காது. அதில் வந்துட்டு இந்த நிதியாண்டில் இந்த மாதிரிக்கு இந்த பகுதியில் இந்தந்த விஷயங்கள் செஞ்சால் அதுக்கு 200 கோடி ரூபா செலவாயிருக்கு அப்படின்றத பிடிஓ கலெக்டருக்கு தெரியப்படுத்துறாரு. சரிங்களா, அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், சுற்றறிக்கை சர்க்குலர். இப்போ நம்ம பார்த்தோமா, அதே தான். இப்போ கடிதத்தில் வந்துட்டு அனுப்புனர் பெறுநர். சரிங்களா, நடப்பு கணக்கு எண் நடுவில் இந்த பகுதியில் நடுவில் இப்படி வந்துடணும் கடிதத்தில். சரி, இது வந்து என்னது, சர்க்குலரில் நடப்பு கணக்கு எண்ன்றது மேலே வந்துடணும். இது வந்துட்டு வழக்கமான நடைமுறை, அதுக்காக நம்ம இப்படி எழுதுகிறோம். சரிங்களா, கண்டென்ட்டு இதில் கொடுக்குற வார்த்தைகள் இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இந்த கண்டென்ட், இந்த ஃபார்மட் அப்படின்றது கரெக்டாக இருந்துட்டாலே போதும் நமக்கு. சரிங்களா, அவங்க எதிர்பார்க்குறது அதை தான். இப்போது குரூப் 2 மெயின்ஸ் படிக்கிறவங்க சரியான நடைமுறையில் ஒரு கடிதம் எழுதுறதுக்கு தகுதியான ஆட்களாக இருக்கிறாங்களா, இந்த நடைமுறையெல்லாம் அவங்களுக்கு தெரியுதா, இதுக்காக தான். சரிங்களா, இப்போது இந்த இடத்துல பாருங்கள், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சிவகங்கை மாவட்டம், நாள் 22/12/2022, எந்த இடம் அப்படின்றத இங்கனுக்குள்ளே கொடுத்துட்றோம். சரிங்களா, சுற்றறிக்கை சர்க்குலர், அது பொருள். சர்க்குலரில் என்ன பொருள், என்ன சொல்ல வர்றாங்க, குடியரசு தின நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யும் பொருட்டு ஊழியர் எவரும் விடுப்பு எடுக்க வேண்டாம் என்று தகவலை தெரிவிப்பது தொடர்பாக. குடியரசு தினம் ஜனவரி 26 நடக்க போது, அன்றைக்கி எல்லாருமே அசம்பிள் ஆகணும், யாரும் விடுப்பு எடுக்கக்கூடாது. இந்த தகவலை எல்லாருக்கும் சொல்கிறதுக்காக தான் அதை பொருளாக கொடுத்துட்டோம். சரிங்களா, பார்வை தலைமைச் செயலரின் ஆலோசனை கூட்டம் 20/12/22. இதை ஏன் இந்த இடத்துல குறிப்பிட்றாரு அப்படின்னா, டிசம்பர் மாதம் சென்னையில் வந்துட்டு செக்ரட்டரியேட்டில் எல்லா மாவட்ட கலெக்டர்களுக்கும் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அதில் சீஃப் செக்ரட்டரி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி 26ஆம் தேதி அனைத்து அரசு ஊழியர்களும் கலெக்டரேட்டில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அசம்பிள் ஆகி குடியரசு தின விழா அணிவகுப்பு அந்த விழாவில் வந்துட்டு எல்லாருமே கலந்துக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தலைமைச் செயலாளர் கலெக்டர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கார். சரிங்களா, அந்த தலைமைச் செயலாளர் சொன்னாங்க, அதனால் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் அப்படின்றது தான் இந்த இடத்துல பார்வை அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் கொடுக்குறாரு. சரிங்களா, வேறு ஒன்றும் கிடையாது.
அடுத்து 2023 ஜனவரி திங்கள் 24 குடியரசு தின விழா, அதில் என்னென்ன தகவல் இருக்கோ இந்த மாதிரி எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் வந்துட்டு அதில் குறிப்பிட்டார். வேற ஒன்றும் இல்லை. கடைசியாக கீழே பாருங்கள், பெறுநர் அனைத்து நிலை அலுவலர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். சரிங்களா, இந்த பக்கம் மாவட்ட ஆட்சியர் சிவகங்கை மாவட்டம் போட்டு மேலே அவரோட கையெழுத்து, அவ்வளோதான். சரிங்களா, இப்போ பெறுநர் இது சர்க்குலர் அப்படின்றது இப்போ பொதுவாக ஒரு இப்போ என்ன சொல்கிறது, சர்க்குலர் அப்படின்னா பொதுவாக இப்போ ஒரு துறை இருக்குது அப்படின்னா அந்த துறையில் இருந்துட்டு ஒவ்வொரு ஆளுகளாக போய் கூப்பிட்டு நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா, மொத்தமாக எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்காக ஒரு சர்க்குலர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான விஷயத்தை தெரியப்படுத்துறதுக்காக கொடுக்குறது தான் அந்த சர்க்குலர் அப்படின்றது. சரிங்களா, இப்போ இதை அனைத்து நிலை அலுவலர்கள் மாவட்ட ஆட்சியர்களும் கலெக்டரேட்டில் இருக்கிற எல்லா ஊழியர்களுக்கும் அதை தெரியப்படுத்துறதுக்கு. சரிங்களா, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஒப்புகை செய்து மீள சமர்ப்பிக்கவும். சரிங்களா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த இந்த சர்க்குலரை, இந்த தகவலை நான் பார்த்துட்டேன். சரிங்களா, இந்த தகவலை நான் பார்த்துட்டேன், நான் சரியான முறையில் வந்து அன்றைக்கி 26ஆம் தேதி அசம்பிள் ஆயிரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கையொப்பமிடுறது. சரிங்களா, தகவல் நீங்கள் தெரிவித்த தகவலை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையொப்பமிடுறது. சரிங்களா, அதுதான் ஒப்புகை செய்து மீள சமர்ப்பிக்கவும். இதை வந்துட்டு வழக்கமாக நம்ம சர்க்குலரில் இந்த ஃபார்மெட்டில் தான் நம்ம அதை பயன்படுத்தணும். சரியா, ரைட். அடுத்து பாருங்கள், அடுத்த அறிவிப்பும் அதே மாதிரி தான், சர்க்குலர் மாதிரி தான். இப்போ இது அறிவிப்பு அப்படின்னா என்ன செய்கிறது, நோட்டீஸ் போர்டில் ஒட்டுறது தான் அறிவிப்பு. சரிங்களா, ஜென்ரலாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நோட்டீஸ் போர்டில் கொண்டு போய் விட்டுறது. இப்போ நம்ம காலேஜில் ஸ்கூல்லாம் இருக்கும்ல, அதே தான். சரிங்களா, இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க, மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் இலவச வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் இலவச வகுப்பு நடத்துறதுக்கான அந்த அழைப்பு கொடுக்குறாங்க, மாணவர்களுக்கான அழைப்பு கொடுக்குறாங்க, அதுதான். சரிங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள், நடப்பு கணக்கு எண், அதே இதை பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த எண்லாம் இதெல்லாம் நம்மளாம் கொடுத்துக்கலாம். சரிங்களா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம், எங்கேருந்து லெட்ரு அறிவிப்பு வருது அந்த இடத்த அங்கே கொடுக்கணும். மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் அறிவிப்பு என்ன கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பொருளில் போட்டித் தேர்வுக்கு இலவச வகுப்பு, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தேர்வுக்கான முதன்மை தேர்வுக்கு இலவச வகுப்பு வந்து நடத்த போகிறாங்க. அதுக்கான ஒரு அறிவிப்பு தான் இது. சரிங்களா, பார்வை மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல். மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்துக்கு வந்துட்டு கலெக்டர் சொல்லியிருக்கார், இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற போட்டித் தேர்வுகளுக்கு மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் நீங்கள் வந்துட்டு இலவச வகுப்புகளை மாணவர்களுக்காக நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் சொல்லியிருக்காரு அவங்கள்ட்ட. அதை மையமாக வச்சு தான் அடுத்து என்ன பண்ணுறாங்க, வேலைவாய்ப்பு அலுவலகம் இந்த தகவலை வெளியிடுறாங்க. அதை தான் நம்ம பார்வை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல குறிப்பிடுறோம். சரியா, அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், சிவகங்கை மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் சார்பாக குரூப் 2 முதன்மை தேர்வுக்கு இலவச வகுப்பு நடைபெற உள்ளது. இதில் இந்த மாணவர்கள் எல்லாரும் வந்து பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விடுக்கிறாங்க. சரிங்களா, கீழே மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர், மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் அப்படின்றத சிவகங்கை மாவட்டம் அதை கீழே கொடுத்துட்றோம். சரிங்களா, பெறுநர் யார், இது வந்து பொதுவாக ஜென்ரலான ஒரு அறிவிப்பு அப்படின்றதுனால போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற அனைத்து இளைஞர்கள். சரிங்களா, இதை வந்து நம்ம ஒரு துறைக்கு அனுப்புகிறோம், அந்த துறை மூலமாக வேறொரு இடத்துங்களுக்கு போகுது அப்படின்னா அது என்ன துறையோ அந்த இடத்துல குறிப்பிடுறோம். சரிங்களா, இப்போ இந்த லெட்டர் என்ன பண்ணுவாங்க, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்ற துறை என்னென்ன இடங்களில் நோட்டீஸ் போர்டு இருக்கோ அங்கே எல்லாத்தையும் இதை டிஸ்பிளே பண்ணி வச்சுருவாங்க. சரிங்களா, அதே மாதிரி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம், லைப்ரரி, இந்த மாதிரி இடங்களில் இதை டிஸ்பிளே பண்ணி வச்சுருவாங்க. இதை பார்த்துட்டு மாணவர்கள் அந்த இடத்துல போய் அந்த வகுப்புகளில் கலந்துக்கலாம். சரிங்களா, ரைட். இப்போ பொதுவாக பெறுநர் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல இது போட்டு இங்களுக்குள்ள ஒரு ஸ்லாஷ் போடணும், அதை மறந்துடக்கூடாது. சரியா, இவ்வளோ தான் இந்த கடித நடைமுறை அப்படின்றது. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சிம்பிளாக இந்த ஃபார்மெட்ஸ் இதை மட்டும் எது எங்கனுக்குள்ளே வருது அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். தேதி எங்கனுக்குள்ளே போடணும், அனுப்புனர் பெறுநர் அதை எங்கனுக்குள்ளே போடணும், அந்த தகவல் நமக்கு தெரிஞ்சால் போதும். சரியா, ஒரு லெட்டர் ஃபார்மெட் காட்டுறேன் பாருங்கள். இப்போ குறிப்பானை பாருங்கள், மெமரண்டம். சரியா, நடப்பு கணக்கு எண் எங்கே வந்திருக்கு, இங்கே வந்திருக்கு. இது வந்து ஒரிஜினல் லெட்டர். சரியா, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் பயன்படுத்துகிற ஒரிஜினல் லெட்டர் ஃபார்மெட். இதே தான் நம்ம கையால் எழுதி எப்படின்னு சொல்லி பார்த்தது. சரியா, இப்போ ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் சிவகங்கை கமுதி. சரிங்களா, ஒரு மெமரண்டம் குறிப்பானை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலிருந்து
நம்ம பிடிஓ வட்டார வளர்ச்சி அலுவலர் பிடிஓ வந்துட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு மெமரண்டம் குறிப்பானே வெளியிடுறாரு. யாருக்கு? இந்த சூப்பர்வைசர், ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பணியாற்ற ஒரு சூப்பர்வைசர், ஒன்றிய பணி மேற்பார்வையாளர், சரிங்களா, அவருக்கு ஒரு குறிப்பானை கொடுக்குறார். அதில் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, பொருள், அடிப்படை வசதிகள், கமுதி ஊராட்சி ஒன்றியம் இடன்குளம் அடிப்படை வசதியை செய்து தரக்கோரிய மனு தொடர்பாக பார்வை முத்தையா ஊர் பொதுமக்கள் சார்பில் இடையன்குளம். சரியா, அதாவது இந்த இடையன்குளம்ன்ற கிராமத்தை சேர்ந்த முத்தையா அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பிடிஓட்ட போய் ஒரு மனு கொடுத்துருக்காரு. எங்கள் ஊரில் இந்த மாதிரி வசதிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுத்துட்டாரு. நம்ம பார்வைன்றது ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல, அதே தான் மனு கொடுத்துட்டாரு. அதை மையப்படுத்தி இந்த பிடிஓ என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி முத்தையான்றவர் ஒரு மனு கொடுத்துருக்காரு, இதை போய் அந்த பகுதியில் ஆய்வு செஞ்சு என்னன்னு பாருங்கள், என்ன பிரச்சனைன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன்றிய பணி மேற்பார்வையாளர் அந்த சூப்பர்வைசருக்கு பிடிஓ அறிவுறுத்துறாரு. அதுதான் இந்த மெமரண்டம், குறிப்பானை அப்படின்றது. சரிங்களா, அதில் என்ன தகவல்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துட்டாங்க. சரியா, ரைட். அடுத்து பாருங்கள். இப்போ அந்த பணி மேற்பார்வையாளர் அவர்கிட்ட இருந்து தகவலை வாங்கிட்டார். யாரு? நம்ம பிடிஓ தகவலை வாங்கிட்டு அந்த மனு கொடுத்தாருல முத்தையா ஊர் பொதுமக்கள் சார்பில் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. சரிங்களா, அப்போ இங்கே என்ன பண்ணிடுறாங்க, அனுப்புனர் பெறுநர் போட்டாச்சு, நடப்பு கணக்கு எண் நடுவில் வந்துருச்சு. சரிங்களா, பொருள் இந்த மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க, பார்வை முத்தையா இந்த மாதிரி நீங்கள் முன்னால் எனக்கு ஒரு மனு கொடுத்துருந்தீங்க, அதை வந்துட்டு அடுத்தது ஒன்றிய பணி மேற்பார்வையாளர் அவர்கிட்ட நான் தெரியப்படுத்தியிருந்தேன் அப்படின்றத இந்த இடத்துல அவர் வீடியோ வந்துட்டு மென்ஷன் பண்ணுறார். சரியா, அடுத்து பாருங்கள். அடுத்து என்ன தகவல் சொல்ல வர்றோம் அப்படின்றத இதில் கண்டென்ட்டில் அவர் கொடுத்துட்டார். சரிங்களா, இந்த மாதிரி உங்கள் ஊரில் எல்லா அடிப்படை வசதிகளுமே போதுமான அளவுக்கு செஞ்சுருக்கு, அதனால் அடுத்து நிதி குழுவிலேருந்து நிதி வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு மேலும் கூடுதலான வசதிகளை செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்றத நான் தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வட்டார வளர்ச்சி அலுவலர் கீழே போய் எழுதிட்டார். மேலே அவரோட கையெழுத்து XXX. சரிங்களா, அவ்வளோதான். இது அப்படியே அந்த குறிப்பானைனா என்ன, அதை மையப்படுத்தி வர்ற கடிதம்னா என்ன, அடுத்து அதுக்கு பதில் சொன்னது எப்படி, சரிங்களா, இது ரிலேட்டடாக உள்ளது தான். சரியா, இப்போ கடிதம் வரைதல் அப்படின்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். சரியா, அதாவது 3 விதமாக இருக்கிறதுல மரியாதைக்குரிய வார்த்தைகளை பயன்படுத்துறதுல தான் அந்த 3 விதம். சரியா, அனுப்புனர் இங்கிட்டு போட்டு, பெறுநர் இங்கிட்டு போட்டு, நடப்பு கணக்கு என்ன அதை நடுவில் போட்டு, மதிப்பிற்குரிய ஐயா அம்மையர் அப்படின்றத நம்மளை விட உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி லெட்டரை முடிக்கும்போது உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களுக்கு எழுதுகிறோம் அப்படின்னா பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன், தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன், இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தணும். ஈக்குவலான போஸ்டிங்கில் இருக்கிறவங்க, நம்மளோட கீழ்நிலையில் இருக்கிற பணியாளர்கள், அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதும்போது அந்த மாதிரி ரொம்ப மரியாதைக்குரிய வார்த்தைகளை பயன்படுத்த தேவையில்லை. சரிங்களா, அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், இது நம்ம பார்த்த நடைமுறை தான். இந்த லெட்டர்ஸ் அனுப்புனர் பெறுநர் நடப்பு கணக்கு எண் ஐயா அம்மையர் பொருள் பார்வை. சரியா, அடுத்து கீழே மாவட்ட ஆட்சியர் சிவகங்கை மாவட்டம் அவரோட கையெழுத்து மேலே இருக்கணும். அவ்வளோதான். சரியா, நாள் வந்து அது முக்கியம். நாளை வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துட்றோம். மேலேயும் அதே மாதிரி நடப்பு கணக்கு எண்ணுக்கு நேர அந்த நாளை வந்துட்டு நம்ம அதில் கொடுத்துட்றோம். சரியா, அடுத்து பாருங்கள். இப்போ இதெல்லாம் வந்துட்டு இந்த எண்கள் எல்லாமே நம்மளாக கொடுக்குறது தான். சரிங்களா, அதே தான். வேற இப்போ அறிவிப்பு, சுற்றறிக்கை, அறிவிப்பு இந்த மாதிரி இடங்களில் பெருநரை இங்கே போட்டு இதை இடையில ஒரு ஸ்லாஷ் போட்டு இந்த பக்கம் மாவட்ட ஆட்சியர் சிவகங்கை மாவட்டம் யார் லெட்டர் எழுதுகிறாங்களோ அவங்களோட இதை இந்த இடத்துல குறிப்பிடுறோம். அதே மாதிரி நீங்கள் லெட்டரை பயன்படுத்தும் போது எந்த ஒரு இடத்துலையுமே உங்களோட சொந்த கையெழுத்தோ உங்களோட சுயமான பெயரையோ கையெழுத்தையோ எதையும் பயன்படுத்த வேணாம். சரிங்களா, இப்போது இதுதான் லெட்டர் ரைட்டிங் அப்படின்றது. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. என்ன ஃபார்மெட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நிறையா லெட்டர் ஃபார்மெட்ஸ் வந்துட்டு ஆன்லைன்லேயே நமக்கு கிடைக்கிது. அதெல்லாம் எடுத்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அரசாங்க நடைமுறை எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, நன்றி, வணக்கம்.